ஓம் சாந்தி. முரளி டேட் 13/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை நீங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகள். கேள்வி: உயிரை தூய்மையாக்க ஆன்மீக தந்தை என்ன ஊசி போடுகின்றார்? அதாவது ஆத்மாவை தூய்மையாக்க ஆன்மீக தந்தை என்ன ஊசி போடுகின்றார்? பதில்: மண்மனாபவ என்ற ஊசி போடுகின்றார். இந்த ஊசியை ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் போட முடியாது. இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நினைவால்தான் ஆத்மா தூய்மையாகும். இதில் சமஸ்கிருதம் போன்றவற்றை படிப்பதற்கு அவசியமில்லை. தந்தை ஹிந்தியில் நேரான வார்த்தைகளில் சொல்லுகின்றார். நமக்கு தூய்மையாகும் வழியை ஆன்மீக தந்தை சொல்லுகின்றார் என்ற நம்பிக்கை ஆத்மாக்களுக்கு எப்போது ஏற்படுமோ அப்போது விகாரங்களை விலக்கிக் கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டது. ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கின்றது. எனது சொரூபம் சாந்தி, நான் இருக்கும் இடம் சாந்திதாம். அதை பரந்தாமம், நிர்வாணதாமம் என்றும் சொல்லுகின்றார்கள். தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையும் சொல்லுகின்றார். அவர் பதீத்த பாவனர். நாம் ஆத்மாக்கள் பாகத்தை நடிக்க இங்கே வந்திருக்கின்றோம். இப்போது நாடகம் முடிகிறது. திரும்ப போக வேண்டும் என்பதை யாரும் அறியவில்லை. அதனால் என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் மண்மனாபவ என்று சொல்லுகின்றார்கள். தந்தை ஒன்றும் சமஸ்கிருதத்தில் சொல்லுவதில்லை. தந்தை இந்த ஹிந்தி பாஷையில் புரிய வைக்கின்றார். ஒரு ஹிந்தி பாஷை மட்டுமே இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. தந்தையும் உண்மையில் ஹிந்தியில் தான் புரிய வைக்கின்றார். ஆனால் இந்த நேரம் அநேக தர்மங்கள், மடங்கள், நம்பிக்கைகள் இருக்கும் காரணத்தால் பாஷைகளையும் அநேக விதங்களாக செய்துவிட்டார்கள். இங்கே எத்தனை மொழிகள் இருக்கின்றனவோ அத்தனை சத்தியுகத்தில் இருக்காது. குஜராத்தில் இருப்பவர்களின் மொழி வேறு. யார் எந்த கிராமத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு அங்குள்ள மொழி தெரியும். அநேக மனிதர்கள், அநேக பாஷைகள். சத்தியுகத்தில் ஒரே தர்மம், ஒரே மொழி இருந்தது. இப்போது குழந்தைகள், உங்கள் புத்தியில் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இந்த ஞானம் இருக்கும் சாஸ்திரமாக எதுவும் இல்லை. அவற்றில் கல்பத்தின் ஆயிலும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. உலகம் ஒன்றுதான். சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது. இதைத்தான் சுய தரிசன சக்கரம் என்று சொல்லுகின்றார்கள். யாரிடம் இந்த சக்கர ஞானம் இருக்குமோ அவரை சுய தரிசன சக்கரதாரி என்று சொல்லுகின்றார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்ற ஞானம் ஆத்மாவிடம் இருக்கிறது. அவர்கள் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் சுயதர்சன சக்கரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் ஞானமே இருக்கவில்லை என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை தந்தையே கொடுக்கின்றார். இதுதான் சுயதர்சன சக்கரம். மற்றபடி அதை கொண்டு கழுத்தை வெட்டும் எந்த வன்முறையின் விஷயமும் கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் பொய்யாக எழுதிவிட்டார்கள். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு எந்த மனிதரும் கொடுக்க முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் தேவதைகள் என்று சொல்லும்போது மனிதர்களை ஒருபோதும் பகவான் என்று சொல்ல முடியாது. தந்தையின் புகழ் எதுவோ அது தேவதைகளுக்கு கிடையாது. தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதற்காக தந்தையின் புகழ் எதுவோ அதுவே குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். குழந்தைகள் பிறவிகளை எடுக்கின்றார்கள். தந்தையோ பிறவியில் வருவது இல்லை. குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். மிக உயர்ந்தவர் பகவான். அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். குழந்தைகள் தூய்மையாகிறார்கள், பிறகு அழுக்காகின்றார்கள். தந்தை எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார்.
குழந்தைகளுக்கு தந்தையின் ஆஸ்தியும் நிச்சயம் தேவை. ஒன்று முக்தி தேவை, அடுத்து ஜீவன் முக்தி தேவை. சாந்தி தாமத்தை முக்தி என்றும் சுகதாமத்தை ஜீவன் முக்தி என்றும் சொல்லுகின்றார்கள். முக்தியோ அனைவருக்கும் கிடைக்கின்றது. யார் படிப்பார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். பாரதத்தில் உண்மையில் ஜீவன் முக்தி இருந்தது. அப்போது மற்ற எல்லோரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். சத்தியுகத்தில் ஒரு பாரத கண்டம் மட்டுமே இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எல்லாவற்றையும் விட அதிகமாக லக்ஷ்மி நாராயணருக்கு கோவில்களை கட்டுகின்றார்கள் என்பதை தந்தை புரிய வைத்தார். பிர்லா போன்ற யாரெல்லாம் கோவில்களை கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு ராஜ்ய பாக்கியம் எங்கிருந்து கிடைத்தது, எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார்கள், பிறகு எங்கே சென்றார்கள் என்ற எதுவும் தெரியாது. அதனால் அது பொம்மை பூஜையாக இருக்கிறது. இதைத்தான் பக்தி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது எந்த தேவதைகளுக்கு ஆலயம் அமைச்சு பூஜை செய்கிறோமோ அவங்கள பற்றின வரலாறு எதுவுமே தெரியாமல் எல்லாரும் பூஜை செய்கிறாங்க. தாமே பூஜைக்குரியவர், பிறகு தாமே பூஜாரி. பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரிக்கிடையே அதிக வித்தியாசம் இருக்கிறது. அதற்கும் அர்த்தம் இருக்கும் தானே. யார் விக்காரியோ அவரை பதீத்தர் என்று சொல்லுகின்றார்கள். கோபக்காரரை பதீத்தர் என்று சொல்லுவது இல்லை. யார் விக்காரத்திற்கு போவாரோ அவரையே தூய்மை இழந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞான அமிர்தம் கிடைக்கின்றது. ஞான கடல் ஒரு தந்தை மட்டுமே. இந்த பாரதமே சதோ பிரதானமாக மிக உயர்ந்ததாக இருந்தது. இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இங்கே எந்த ராஜ்யமும் இல்லை. இங்கே பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கின்றது. சத்தியுகத்தில் மிக குறைவாக இருப்பார்கள். இப்போது எத்தனை பேர் இருக்கின்றார்கள். விநாசத்திற்கு ஏற்பாடுகளும் நடக்கின்றன. டெல்லி தேவலோகமாக மாறியே தீர வேண்டும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. இது புது டெல்லி என புரிந்திருக்கின்றார்கள். இந்த பழைய உலகை மாற்றுபவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. புரிய வைப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இப்போது குழந்தைகள், நீங்கள் புது உலகத்திற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். சோழியிலிருந்து வைரம் போல மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாரதம் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது. மற்ற எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது. இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. இப்போது கருணையுள்ள தந்தையை நினைவு செய்கின்றார்கள். பாரதம் சுகதாமமாக இருந்தது என்பதை மறந்துவிட்டார்கள். இப்போது பாரதத்தின் நிலை எப்படி இருக்கின்றது? இல்லை என்றால் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. தந்தையின் ஜென்ம பூமி இல்லையா? அதனால் நாடகப்படி அவருக்கு இரக்கம் வருகின்றது. பாரதம் பழைய தேசம். கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் உண்மையாகவே பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். அப்போது மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்போது இந்த பாரதம் முற்றிலும் தரையில் விழுந்து கிடக்கின்றது. பாரதம் நமது தேசம். அது அனைத்திலும் உயர்ந்ததாக இருந்தது என பாடப்படுகின்றார்கள். பெயரே ஹெவன், சொர்க்கம் என இருந்தது. பாரதத்தின் புகழை பற்றியும் யாருக்கும் தெரியாது. தந்தையே வந்து பாரதத்தின் கதையை சொல்லுகின்றார். பாரதத்தின் கதை என்றால் உலகின் கதை. இதை சத்திய நாராயண கதை என்று சொல்லுகின்றார்கள். முழுமையாக 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி நடந்தது. அவர்களின் சித்திரங்களும் இருக்கின்றன என்பதை தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆனால் அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது? சத்தியுகத்திற்கு முன்னால் என்ன இருந்தது? சங்கமயுகத்திற்கு முன்னால் என்ன இருந்தது? கலியுகம். இப்போது இருப்பது சங்கமயுகம். இதில் தந்தை வர வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் எப்போது பழைய உலகை புதியதாக மாற்ற வேண்டுமோ அப்போது பதித்த உலகை பாவனமாக மாற்ற நான் வரவேண்டி இருக்கின்றது. என்னை சர்வவியாபி என்றும் சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு யுகமும் வருவதாக சொல்லுகின்றார்கள். அதனால் மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். சங்கம யுகத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் யார்? பிரஜா, பிதா, பிரம்மா, குமார், குமாரிகள் என போர்டில் எழுதப்பட்டுள்ளது. பிரம்மாவின் தந்தை யார்? மிக உயர்ந்த சிவன். பின்னர் பிரம்மா. பிறகு பிரம்மா மூலமாக படைப்பு ஏற்படுகிறது.
பிரஜாபிதா என்று நிச்சயம் பிரம்மாவையே சொல்லுகின்றார்கள். சிவனை பிரஜாபிதா என்று சொல்லுவதில்லை. சிவன் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிராகார தந்தை. பிறகு இங்கே வந்து பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கின்றார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். அவர் மூலமாக நீங்கள் வாய்வம்ச பிராமணர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். பிரம்மா மூலமாகவே உங்களை பிராமணராக மாற்றி பிறகு தேவதையாக மாற்றுகின்றேன். இப்போது நீங்கள் பிரம்மாவுக்கு குழந்தைகளாகி இருக்கின்றீர்கள். பிரம்மா யாருடைய குழந்தை? பிரம்மாவின் தந்தைக்கு ஏதாவது பெயர் இருக்கிறதா? அவர்தான் நிராகார தந்தை சிவன். அவர் வந்து இவருக்குள் பிரவேசம் செய்து தத்தெடுக்கின்றார், வாய் வம்சாவளிகளாக மாற்றுகின்றார். நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இவர் என்னுடையவராகின்றார். சந்நியாசத்தை கடைபிடிக்கின்றார். எதன் சந்நியாசம்? 5 விகாரங்களின் சந்நியாசம். வீடு வாசலை விடுவதற்கு அவசியமில்லை. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும். இதுதான் யோகம். இதன் மூலம் துரு நீங்கும். நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். பக்தியில் நீங்கள் எவ்வளவுதான் கங்கையில் குளித்தாலும் ஜபம் தவம் போன்றவற்றை செய்தாலும் கீழே நிச்சயம் இறங்கியே தீர வேண்டும். சதோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள். பிறகு எப்படி சதோ பிரதானமாவது? அதற்கும் தந்தையை தவிர வேறு யாரும் வழி சொல்ல முடியாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை முற்றிலும் எளிய வழியை சொல்லுகின்றார். இவர் ஆத்மாக்களோடு பேசுகின்றார். குஜராத்தி அல்லது சிந்தியோடு பேசுவது இல்லை. இது ஆன்மீக ஞானம். சாஸ்திரங்களில் இருப்பது உலகிய ஞானம். ஆத்மாவிற்கே ஞானம் தேவை. ஆத்மாவே பதீத்தமாக ஆகியிருக்கிறது. அதற்கே ஆன்மீக உசி தேவை. தந்தையை ஆன்மீக அழியாத சர்ஜன் என்று சொல்லுகின்றார்கள். நான் உங்கள் ஆன்மீக சர்ஜன் என அவர் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். உங்கள் ஆத்மா பதீத்தமாக மாறிய காரணத்தால் சரீரமும் நோயோடு இருக்கின்றது. இந்த நேரம் பாரதவாசிகளும் முழு உலகமும் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். பிறகு சொர்க்கவாசிகளாக எப்படி ஆக முடியும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நானே வந்து அனைத்து குழந்தைகளையும் சொர்க்கவாசியாக மாற்றுவேன் என்று தந்தை சொல்லுகின்றார். உண்மையில் நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். கலியுகத்தை நரகம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது நரகத்திற்கும் கடைசி நேரமாக இருக்கின்றது. பாரதவாசிகள் இந்த நேரம் கடுமையான நரகத்தில் இருக்கின்றார்கள். இதனை இறையாண்மை என்று சொல்ல மாட்டார்கள். சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல தகுதி பெற வைக்கின்றார். எனவே அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமது தர்ம சாஸ்திரத்தையும் அறியவில்லை, தந்தையையும் அறியவில்லை. நான் உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றியிருந்தேன். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்றும் மாற்றவில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் 1 தூய்மையாக இருந்தார். அவரை சியாம் சுந்தர் என்று சொல்லுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது சியாமாக, அதாவது கருப்பாக மாறியிருக்கிறது. காம சிதையில் அமர்ந்து கருப்பானது. ஜெகதாம்பாவை ஏன் காளியாக காட்டியிருக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி கருப்பாக காட்டுகிறார்களோ அப்படி ஜெகதாம்பாவையும் கருப்பாக காட்டுகின்றார்கள். இப்போது நீங்கள் கருப்பாக இருக்கின்றீர்கள், பிறகு அழகாக ஆகின்றீர்கள். பாரதம் மிக அழகாக இருந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். இந்த அழகை பார்க்க வேண்டுமென்றால் அஜ்மீரில் பாருங்கள். சொர்க்கத்தில் தங்க வைர மாளிகைகள் இருந்தன. இப்போது இருப்பவை கல் மண்ணால் செய்யப்பட்டவை. எல்லாம் தமோ பிரதானமாக இருக்கின்றன. சிவபாபா பிரம்மா தாதா இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். எனவே பாம் தாதா என்று சொல்லுகின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. ஒருவேளை தாதாவிடமிருந்து கிடைக்கின்றது என்றால் மற்றபடி சிவபாபாவிடமிருந்து என்ன இருக்கின்றது? ஆஸ்தி பிரம்மா மூலமாக சிவபாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை. இப்போது இருப்பது ராவணராஜ்யம். உங்களை தவிர எல்லோரும் நரகவாசிகள். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்போது அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். பிறகு உலகின் எஜமானராவீர்கள்.
இங்கே எந்த மனிதரும் கற்பிக்கவில்லை. உங்களுக்கு யார் முரளி சொல்லுகின்றார்? சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வருகின்றார். பழைய உலகில் பழைய சரீரத்தில் வருகின்றார். ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் தந்தையை சந்திக்காமல் இருக்க முடியாது. முதலில் எல்லையற்ற தந்தையை சந்திக்க வேண்டும். இருக்க முடியவில்லை என்று சொல்லுகின்றார். எந்த எல்லையற்ற தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானராக மாற்றுகின்றாரோ அவரிடம் என்னை உடனே அழைத்துச் செல்லுங்கள். சிவபாபாவின் ரதம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த மனிதர்கள் குதிரையை அலங்கரிக்கின்றார்கள். கழுத்துப்பட்டையை அடையாளமாக வைக்கின்றார்கள். அந்த ரதம் முகமதுவிடம் இருந்தது. அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். பாரதவாசிகள் காளை மாட்டிற்கு திலகம் வைத்து கோவிலில் வைக்கின்றார்கள். இதன் மீது சிவனின் சவாரி நடந்தது என நினைக்கின்றார்கள். இப்போது காளை மீது சவாரி சிவனுக்கு இல்லை, சங்கருக்கும் இல்லை. எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. சிவன் நிராகாரர். அவர் எப்படி சவாரி செய்வார்? அதாவது நிராகாரர் என்றால் அவருக்குன்னு சரீரம் இல்லை, அதிப்பிரகாசமான ஜோதிர் புள்ளி வடிவத்தில் இருக்கார். அவர் எப்படி சவாரி செய்வார்? காளை மீது உட்கார கால்கள் தேவை. இது மூட நம்பிக்கை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஞான அமிர்தத்தை குடிக்க வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற விகாரங்களை தியாகம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த தந்தை சொர்க்கம் செல்ல தகுதி பெற வைக்கின்றாரோ அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக நிச்சய புத்தியுடையவர் ஆக வேண்டும். வரதானம், அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயாவின் சக்தியை எதிர்க்கும் அனுபவ மூர்த்தி ஆகுக. எல்லாவற்றையும் விட சக்திசாலி ஸ்திதி உங்கள் அனுபவம். அனுபவி ஆத்மா தனது அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயாவின் எந்த சக்தியையும், எல்லா விஷயங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்க்க முடியும். மேலும் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்தியும் செய்ய முடியும். எதிர்கொள்ளும் சக்தியால் அனைவரையும் திருப்திப்படுத்தும் சக்தி அனுபவத்தின் வில் பவர் மூலமாக எளிதில் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் அனுபவத்திற்கு கொண்டு வந்து அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன், ஒருவர் பிறரை பார்ப்பதற்கு பதிலாக சுயத்தை பாருங்கள், தன்னை மாற்றுங்கள். அவ்யக்த சைகை, சதா ஆடாத அசையாத ஒரே ரசனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியின், ஒவ்வொரு பிராப்தியின், ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்கின்றதா என தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். ஒருவேளை அனுபவத்தின் அத்தாரிட்டி இருந்தால் எந்த பிரச்சனையும் அனுபவத்தின் அத்தாரிட்டி முன்னால் எந்த பிரபாவத்தையும் ஏற்படுத்த முடியாது. அனுபவ மூர்த்தி எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஆடாமல் அசையாமல் இருப்பார். தடுமாற்றத்திற்கு வரமாட்டார். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டி அனுபவம். எந்த நேரம் எந்த சக்தியை அழைத்தாலும் அது நொடியில் ஒத்துழைப்பு கொடுக்கும். ஓம் சாந்தி.